ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 4.3ல முதல் கணக்கு. பின்வரும் சார்புகளின் மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டேனுடைய சார்பகம் அப்படின்னு சொன்னால் tan இன்வர்ஸ் அந்த எக்ஸினுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னா tan பொறுத்த வரைக்கும் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். நமக்கு சைனுக்கு எப்படி சொல்கிறோம், நம்ம சைனை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கும், -π/2, அதாவது -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். அந்த லிமிட் எப்படி சொல்லலாம், -π/2 +π/2ன்னு சொல்லலாம். காஸ் இன்வர்ஸ்க்கு எப்படி சொல்கிறோம் நம்ம, அதுவும் 0லேருந்து π வரைக்கும் சொல்கிறோம். இதை π வரைக்கும் சொன்னது -π/2 +π/2. ஏன், tan 90 டிகிரியின் மதிப்பு நமக்கு என்னது வரையறுக்க முடியும், இன்ஃபினிட்டின்னு வருது இல்லையா, 1/0ன்னு வரும். sin θ மதிப்பு sin 90 மதிப்பு 1, காஸ் 90 மதிப்பு நமக்கு 0ன்னு வரும் இல்லையா. அப்போனா வரும் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல எடுக்கும்போது இந்த லிமிட்டுக்குள்ளே தான் எல்லா மெய்யெண்களும் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் வரும். நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் லிமிட்டுக்குள்ளே தான் வரும். அப்போது இங்கே ஸ்கொயர் ரூட் போடும்போது இந்த நம்பர் எதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது மெய்யெண்களாக தான் வரும். நம்ம சொல்லியாச்சு -∞ +∞ வரைக்கும் எல்லா எண்கள் தான் எண்களாக இருக்கும், மெய்யெண்களாக இருக்கும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு, நான் சொல்லிட்டேன் இது -∞ to +∞. இது இன்னொன்று இருக்குது, tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் எப்போவுமே எப்படி இருக்கும், மெய்யெண்களை தான் இருக்கும், ரியல் நம்பராக தான் இருக்கும். ஓகே சாமி, இது எதுவும் அடிச்சு கொடுத்தா எக்ஸ் வந்து எப்போதும் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இப்படி கூட நீங்கள் போட்டுக்கோங்க எப்போது டேனுக்கு. அப்போ இது ரியல் நம்பர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கணும் சாமி, ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். அப்போ மெய்யெண்கள்னால் எந்த எண்கள் வரக்கூடாது, எனக்கு கலப்பு எண்கள் வரக்கூடாது, இமேஜினரி பார்ட் வரக்கூடாது, கற்பனை எண்கள் வரக்கூடாது, ஐன்னு சொல்லுவோம்ல அது வரக்கூடாது. அப்போ எப்படி இருக்கணும், எப்போதுமே ஒன்று 0வாக இருக்கணும், இல்லைனா 0 விட பெருசாக இருக்கணும். எதுமாக கற்பனை எண்கள்னால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்பர் வரக்கூடாது, இது வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு -1ன்னு போடலாமா, இது நடுவில் பெருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கும் சொந்தம் -1க்கும் சொந்தம், தனித்தனியாக போடுறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 யாருனுடைய ஸ்கொயர், 4னுடைய ஸ்கொயர் ரூட் என்னது 2 ஸ்கொயர் தான் 4, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ அப்படின்றது, சாரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ன்றதுனா சொல்லுவோம் ஐன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்குள்ளே வரக்கூடாது, நமக்கு இந்த மைனஸ் நம்பர் இது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ மைனஸ் நம்பர் வரக்கூடாது, இது மைனஸில் வரவே கூடாதுன்னா அது எப்பொழுதுமே 0 விட எப்படி இருக்குது சாமி, அதிகமாக இருக்கணும் அல்லது 0வாக இருக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே சாமி, இப்போ இதுக்குள்ளே மைனஸ் வரக்கூடாது. அப்போ எப்படி வரணும், ப்ளஸ் தான் வரணும். இப்போ ப்ளஸ் நம்பர் யார், 0 விட அதிகமானவங்க, இல்லைனா 0ன்னு இருக்கணும். இப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே இருக்கிறத பாரு சாமி, நான் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணோன்னா ஸ்கொயர் எடுக்கணுமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, இதையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல், 0 ஸ்கொயர் 0 தான் வரும், 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எனக்கு என்ன 9 இருக்குங்க, +9. இந்த +9 எனக்கு தேவையில்லை, அப்போ -9 போடுங்க. அப்போ இங்கே என்ன பண்ணோம், -9. ஸோ இது 0 ஆகிடுமா, அப்போ -x ஸ்கொயர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -9ன்னு வரும். எனக்கு +x ஸ்கொயர் தான் தேவை, மகா இது அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா, அதை செய்யக்கூடாது. ஓகே செல்லம், ஏன்னா எப்போவுமே நம்ம எப்படின்னா இதில் அந்த கிரேட்டர் than ஆர் லெஸ் தென் வரும்பொழுது அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லக்கூடாது. வேணால் ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் போடும்போது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே, இப்போ குறியை மாற்றணும் அப்படின்னா மைனஸால் பெருக்கணும், இந்த குறியை மாற்றினா இந்த குறியை மாற்றணும், இந்த குறியை மாற்றணும். அப்போ +x ஸ்கொயர் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than வரும், லெஸ் தென் வரும், -9னா வரும், +9ன்னு வரும். எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போது இங்கே ஸ்கொயர் ரூட் பண்ணால் இங்கே என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் பண்ணணும். எப்போ நான் ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்போ என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எதனுடைய ஸ்கொயர் ரூட் 9, எதனுடைய ஸ்கொயர் 9, 3 ஸ்கொயர் 9, அல்லது 9னுடைய வர்க்கமூலம் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. சாரி, இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டன் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸினுடைய இது எப்படி இருக்கும் சாமி, எக்ஸ் பிலாங்ஸ் டு -3லேருந்து +3க்குள்ளே இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன், g of x ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் π/4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், tan இன்வர்ஸ் பக்கத்தில் யார் இருக்காங்களோ இவங்க தான் சாமி நமக்கு, இது தான் வந்து நம்ம என்ன இருக்கணும், சாரி இதனுடைய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த சார்பினுடைய மதிப்பகம், சார்பகம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்போவுமே எப்படி இருக்குது சாமி, ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட்லாம் எதுவும் கிடையாது.
எதை போட்டாலும் இதுக்குள்ளே வர நம்பர் எதுலேருந்து வரும் -∞ to +∞ தான் வரும். ஏன் இது டேனுடைய சார்பகம் எப்போதும் எப்படி இருக்கும் டொமைனு -∞ to +∞. அப்போ இந்த இது எதுவும் எல்லாமே எதற்குள்ளே தான் சாமி இருக்கும் ரியல் நம்பர்ஸில் தான் இருக்கும். ஓகே சாமி. ஸோ ஆல்வேஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் தான் இதனுடைய ஆன்சர்.